வீரபாண்டியப்பட்டினம் ஐயா வைகுண்டர் அருள்ஞான கணபதி திருக்கோவிலில் நடந்த ஐயா வைகுண்டர் 193வது அவதார திருவிழா தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். அவதார திருவிழா அன்று காலை சுவாமி ஆணிப்பாதம் அணிந்து ஆணி மேடையிலும் ஆணி நாற்காலியிலும் அமர்ந்து அருளாடி அருள்வாக்கு கூறும் நிகழ்வு சிறப்பாக நடந்தது. காலை முதலே மக்களுக்கு சிறப்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஐயா வைகுண்டர் அருள்ஞான கணபதி திருக்கோயிலில் நடந்த அவதார தின விழா தொகுப்பை நீங்களே பாருங்க. ஆயிரத்தெட்டு மாசியிலே வந்தேனப்பா கலியுகத்தில் என் பெயர் சொன்னதுண்டால் மக்கள் எல்லோரும் அறிந்திடுவார். தான தர்மம் செய்திடுங்கோ மக்கள் தலைப்பீர்கள். எழுத்தாணி கூட தந்தே மகனே பட்டயமும் தந்தேனடா பகை தீர்த்தேன் பதறாதே. ஆறாருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. பண்டாரம் சொப்பனம் கண்டேன். எப்படி சொப்பனம் கண்டேன்னா, பண்டாரத்துக்கு மேற்க உள்ள நெல் விவசாயங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி விளைஞ்சு நிக்குது. நெல்மணிகள் எல்லாம் விவசாய கூடிய மக்கள் எல்லாம் படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய என் மக்கள் எல்லாம் என்ன செய்யும், நெல்மணிகள் விளைஞ்சு போய் நிக்குது. அந்த கதிரெல்லாம் அழுந்து செஞ்சிருக்க மக்கா இல்ல நீனா வருண இந்த பூமியை தேடி வருவான் போடு. வெற்றியுடைய தாக்கமும் இருக்கும், வர்ணனுடைய வறட்சியும் வளர்ச்சியும் இங்க வந்துகிட்டு இருக்கும். அப்ப நெல்மணிகள் எல்லாம் என்ன ஆகும், பொக்கி பாலா போடும் இல்லையா? அதனால பண்டாரத்துக்கு மேற்க நெல்மணிகள் எல்லாம் வெள்ளஞ்சி கதிர் அறுக்கிறது. அந்த கதிரெல்லாம் சீக்கிரம் அறுவடை நெஞ்சிரு மக்கள் எல்லாம் பண்ணிக்கப்பா, இல்லாட்டின்னா சாவி நல்லா போயிடும். பக்தி மறவாமல் பதறாமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நான் வருவேன், புலம்புவேன் என் மகனே. கட்டா
நோக்கி கருந்தவங்கள் நாம் செய்தால் சுத்தி வரும் திருப்பம் வரும் குழம்புவின் என் மகனே. நான் ஆத்தாங்கரை பள்ளியிலே அங்கிருந்தேன் என் மகனே. ஊத்தாங்கரை பள்ளியிலே ஒதுங்கியிருந்தேன் என் மகனே. கொம்பம்புழுவன் தெரியாமல் குதி போடுகிறார் கேள்வி. அம்பு வசை அதிகம் அப்ப வகைச்சொல் கூட ஆகுதடா. வந்தேனடா என் மகனே. இனி பூமி தன்னில் வெடித்து புத்தி சொல்ல நாம் வருவோம். எலும்பி கையளிக்க மறைபொருளாய் நாம் வருவோம். செடிக்கு கொடுத்தவனை மக்க செவி திருத்தி குற்றம் கேட்போம் அப்பா. பக்தி இல்லா வேத பிராமணனை பயங்காட்ட நாம் வருவோம் அப்பா. வேஷம் போட என் பக்தன்மார்களை நீங்கள் உண்டப்பா. கந்தன் என்று அறியாமல் எந்தன்னை தொட்டடித்த கையும் தான் நோகலையோ சிவனே ஐயா. வெள்ளித்தடியை கொண்டு விட்டன்னை அடித்தானே சிவனே ஐயா. அவன் என்னை வைத்ததெல்லாம் வாக்கு வரம் தான் என்று நினைத்து கொண்டேன் ஐயோ சிவனே ஐயா.